வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர் படுகொலை முக்கியமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் ஈழப்போர் ஆரம்பமாவதற்கு முன்னதாக 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் திகதி திருகோணமலை நகரில் அமைந்துள்ள கடற்கரை வீரன் ரஜீகரன், யோகராசா ஹேமச்சந்திரன், லோகிதராஜா ரோகன், தங்கத்துரை சிவானந்தா மற்றும் சண்முகராஜா சஜேந்திரன் ஆகியோரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். ஸ்ரீலங்கா விசேட அதிரடிப்படையினரால் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு காந்தி சிலை சுற்றுவட்டத்துக்கு அருகாமையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களின் படுகொலைக்கான நீதி இதுவரை மறுக்கப்பட்டு வந்த நிலையில் கொழும்பில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களின் புகைப்படங்களுக்கு சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வைத்தியர் மனோகரன் அவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு ஒரு இடத்திலே அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் இலங்கை அரசு இறுதியாக இந்த வழக்கிலே 12 விசேட அதிரடிப்படையினர் STF-ஐ கைது செய்தார்கள். கைது செய்து வெளிநாட்டுக்கு ஒரு நாடகம் காட்டினார்கள். அதன் பிற்பாடு அந்த வழக்கை இழுத்து அவர்களை பிணையில் விடுதலை செய்து பின்னர் அவர்களுக்கு எதிராக போதிய சாட்சியம் இல்லை என்று அத்தனை பேரையும் விடுதலை செய்து, ஆனால் இன்னும் 33 பேர் தமிழ் அரசியல் கைதிகளாக சிறையில் வாடிக்கொண்டு. எனவே மிக மோசமாக படுகொலைகளில் ஈடுபட்டவர்கள் இந்த நாட்டில் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றார் என்று இதில் சம்பந்தப்பட்ட அந்த முதலாவது படியில் இருப்பவர் மஹிந்த ராஜபக்ச, பிறகு கோட்டபாய ராஜபக்ச, அதன் பிறகு ராணுவ தளபதியாக இருந்தவர், அதன் பிறகு வசந்த கருணாகொட, கொடதனிய, அதுக்கு பிறகு அங்கு போலீஸ் அத்தியஸ்தராக இருந்தவர்கள். இவர் எல்லோரும் பொறுப்பு கூற வேண்டியவர். அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு கூறல் என்பதை தவிர்த்து விட்டு தமிழ் மக்களோடு என்ன விதமான இணக்கப்பாட்டை இந்த தென்னிலங்கை அடைய போகின்றது என்ற ஒரு மாபெரும் கேள்வி எனக்குள்ள எப்பொழுதுமே இருக்கின்றது. எனவே இந்த விடயம் நான் ஒரு தனி மனிதனாக நேரில் கண்டிருக்கின்றேன், நேரில் பார்த்திருக்கின்றேன், அனுபவித்திருக்கின்றேன், அதை கடந்து வந்திருக்கின்றேன். எனவே எனக்கு ஒரு பொய்யை கூறுவதால் எந்த விதமான நன்மையும் விளைந்து விடப் போவதில்லை. உங்களுக்கே தெரியும், ஒரு தமிழ் மகனாக நாங்கள் இந்த விடயங்களை வெளியில் கொண்டு பேசுவது எங்களுக்கு அச்சுறுத்தல் தான் எப்பொழுது. ஆனால் இதை நாங்கள் பேச வேண்டும். சிங்கள மக்களின் ஒத்துழைப்பும் புரிந்துணர்வும் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் பல விடயங்களுக்கான தீர்வுகளை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மட்டக்களப்பு தரவை மாவீரர் துயிலும் இல்லம் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் முன்னகர்வாக துயிலும் இல்லத்தில் இராணுவ புலனாய்வாளர்களின் திட்டமிடப்பட்ட வகையில் சில நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் இதனை கண்டிக்கும் முகமாக நாளை மட்டக்களப்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கு பொதுமக்கள், அரசியல்வாதிகள் என அதிகளவில் பங்கெடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமுமான MK சிவாஜிலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். புதிய ஆண்டில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெரும் நிதிச்சுமையை எதிர்நோக்கும் நிலையில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே வரி அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்று எரிபொருட்கள் மீதான வரிகளும் மதுபானங்கள் மீதான கலால் வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் 1 லிட்டர் லங்கா ஓட்டோ டீசல் 15 ரூபாவினாலும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 10 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 மற்றும் ஒக்டேன் 95 வகை பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் வரி 27 ரூபாவிலிருந்து 52 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூப்பர் டீசலின் வரி 13 ரூபாவிலிருந்து 38 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வரி சதவீதங்களுக்கு அமைய எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் இலங்கையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மதுபானங்கள் மீதான கலால் வரி 20% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிகரெட் மீதான வரியும் 20% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதியமைச்சு அறிவித்துள்ளது. இந்த வரி சதவீதங்களுடன் ஒப்பிடுகையில் மதுபானம் மற்றும் சிகரெட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் அதிகரிக்கப்பட்டுள்ள வரி அதிகரிப்பினால் மக்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நாட்டில் முன்னெடுக்கப்படலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதனால் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு கூறினார். கஷ்டமான ஒரு வருடமா மாறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. ஏனென்றால் இப்ப கடந்த வருடத்துக்கு விட இந்த வருடம் மீண்டும் அரசாங்கம் எங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டி பில்லுங்கிறதுக்கு இப்போது தயாரா இருக்கிறார்கள். இப்படி இதையும் கூட்டினால் நிச்சயமாக மக்களுடைய எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு வரும். மக்கள்
இல்லாத நிலைமையிலே நாளுக்கு நாள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செலவுகள் கூட்டிக்கொண்டு வரியை அரசாங்கம் கூட்டியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமா மக்களுடைய போராட்டம் எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போலதான் இப்ப இந்த அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க இயலும் என்று. ஏனென்றால் இப்ப இந்த நாட்டில் இந்த பொருளாதார பிரச்சனையை உருவாக்கின அரசாங்கமே தான் ஆட்சியிலே இருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சியிலே இருக்க காட்டியும் IMF அப்படி இல்லாவிட்டால் உலக வங்கியோ மற்ற நாடுகளோ யாரும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு அவர்கள் உதவி செய்ய போறது இல்லை. என்ன காரணம் என்றால் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கினவர்கள், அவர்கள் தான் இந்த பொருளாதார பிரச்சனைக்கு இந்த நாட்டை தள்ளிவிட்டவர்கள். எனவே அரசாங்கம் செய்ய வேணும் என்றால் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தலை வைக்க வேண்டும். அதிலே மக்களுடைய நம்பிக்கை எடுக்கக்கூடிய, மக்களுடைய விருப்பங்களை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை வரத்துக்கு அரசாங்கம் இடம் கொடுக்க வேணும். அப்படி ஒரு புது ஆட்சி வந்ததுக்கு பிறகு தான் மீண்டும் உலக ரீதியா இருக்கக்கூடிய அமைப்புகள், நாடுகள் எல்லாரும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் இவர்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியில இருந்தால் இந்த நாட்டுடைய பிரச்சனையை தீர்க்க இயலாது, வர பிரச்சனையை கூடக்கூடிய நிலைமை தான் நாட்டில் இருக்கும். இலங்கையில் முக்கிய சேவைகள் சிலவற்றை அத்தியாவசிய சேவையாக்கும் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மின்சாரம், பெட்ரோலியம் மற்றும் வைத்தியசாலை சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் 2ஆம் பிரிவுக்கு அமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கிணங்க மின்சாரம் வழங்கல் தொடர்பான சகல சேவைகள், பெட்ரோலிய உற்பத்திகள், எரிபொருள் வழங்கல் மற்றும் விநியோகம், வைத்தியசாலைகள், மருந்தகங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களில் நோயாளர்களின் பராமரிப்பு, வரவேற்பு, பாதுகாப்பு, சிகிச்சை அளித்தல் ஆகியன அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் நடைபெறவுள்ளதாக கூறப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சார்பான தரப்பினால் இந்த எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட பலர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தோல்வியடைந்துவிடும் என்ற அச்சத்தினால் இந்த எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கோரும் தினம் தொடர்பான அறிவிப்பு நாளைய தினம் வெளியிடப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டம் நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் வேட்புமனுக்களை கோரும் தினம் குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வேட்புமனுக்களை பொறுப்பேற்கும் தினம் தொடர்பான அறிவிப்பு வெளியான பின்னர் எதிர்வரும் 19ஆம் தேதி வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினை மேற்கோள் காட்டிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் மார்ச் மாதம் 19ஆம் தேதிக்கு முன்னர் 340 உள்ளூராட்சி மன்றங்களை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் திட்டமிடப்பட்டுள்ளமையினால் மார்ச் 15ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல் நடத்தப்படும் என கூறப்படுகின்றது. இந்த நிலையிலேயே மார்ச் 10ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தும் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தை ஒத்திவைக்குமாறு கோரி இந்த எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற கேர்னல் WMR விஜயசுந்தரவினால் இந்த எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா மற்றும் அதன் உறுப்பினர்கள், பிரதமர், நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொண்டுள்ள தீர்மானம் பேரழிவுக்கு வழிவகுப்பதுடன் மக்களுக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தும் என அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான செலவுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவிடம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கோரியதாகவும் மனுதாரர் கூறியுள்ளார். அதன்படி தேர்தலுக்கு சுமார் 10 பில்லியன் ரூபாய் செலவாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாகவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அரசியல் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாகவும் இதனால் தேர்தலை நடத்தும் தீர்மானத்தை இடைநிறுத்துமாறும் அவர் தனது மனுவில் கோரியுள்ளார். இதேவேளை இலங்கையில் இந்த வருடம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்க எடுக்கப்படும் முயற்சிகளை நிராகரிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு சுதந்திர மக்கள் பேரவையினால் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர், உறுப்பினர்கள், பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் பலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது குறித்து ஏற்கனவே சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சுதந்திர மக்கள் பேரவையின் உறுப்பினரும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினருமான GL பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எதிர்வரும் பிப்ரவரி மாத இறுதியில் அல்லது மார்ச் மாத ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு நடைபெறாது தேர்தல் மேலும் ஒத்திவைக்கப்படுமாயின் சுதந்திர மக்கள் பேரவை தனது 4 படி பொறிமுறையை நடைமுறைப்படுத்தும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தேர்தல் நடத்த தேவையான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏன் அதனை பயன்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கமும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தயங்குகின்றது என GLPDS கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் இந்த வருடம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தாமதப்படுத்துவதன் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களை பாதுகாக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றஞ்சாட்டியுள்ளது. கடந்த காலங்களில் இலங்கையில் தேர்தலை ஒத்திவைத்ததன் மூலம் நாடு பல பாதகமான விளைவுகளை எதிர்நோக்கியிருந்ததாக முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னர் நடத்தப்பட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிக்காது அதனை நடத்த முயற்சிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதாக கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்திருந்த பின்னணியில் தற்போது அவரை வைத்து ஆட்சி செய்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தற்போது மக்கள் ஆதரவு இல்லை என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்ததோடு ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்பதை தற்போது சர்வதேச சமூகத்தினர் அறிந்திருப்பதாகவும் அது நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதில் குழப்பங்களை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் பதவி ஆசையுடன் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் செயல்படுவதாகவும் மக்கள் மற்றும் நாட்டின் நலனுக்காக செயற்படவில்லை எனவும் அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். பெரும்பான்மை ஆதரவை திரட்ட முடியாத சூழலில் யாழ் மாநகர முதல்வர் பதவியிலிருந்து விஸ்வலிங்கம் மணிவண்ணன் விலகியுள்ள நிலையில் வடமாகாண ஆளுநரின் செயலாளரினால் மாநகர சபை உறுப்பினர்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. எனினும் தாம் அழைக்கப்பட்டுள்ளதன் நோக்கம் குறித்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் IBC தமிழுக்கு தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாநகர சபையில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைகள் தொடர்பில் நேரில் ஆராய வருமாறு வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவின் செயலாளரினால் மாநகர சபை உறுப்பினர்களுக்கு கடிதம் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் எதிர்வரும் 5ஆம் திகதி காலை கட்சி ரீதியாக உறுப்பினர்களை சந்திக்கும் நோக்குடன் ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்களுக்கும் வெவ்வேறு நேரம் குறிப்பிடப்பட்டு இந்த கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணனால் கடந்த மாதம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் கடந்த 31ஆம் திகதி நள்ளிரவுடன் மாநகர முதல்வர் பதவியிலிருந்து விலகுவதாக மணிவண்ணன் அறிவித்தார். இதனையடுத்து புதிய முதல்வருக்கான தெரிவு மாநகர சபை கட்டளை சட்டத்தின் பிரகாரம் நடத்த முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் அது தொடர்பில் ஆலோசனைகளை பெற சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் யாழ் மாநகர சபை உறுப்பினர்களை தனித்தனி கட்சி ரீதியாக சந்திப்பதற்கு ஆளுநர் செயலகம் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஒரே தடவையில் அதிகளவான அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்ட நிலையில் சில அரசு நிறுவனங்களில் ஊழியர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சில விசேட துறைகளில் ஈடுபடுவோர் ஓய்வு பெறும் வயதில்லை தொடர்பில் மீண்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கையில் தாதியர்கள், விசேட வைத்திய நிபுணர்கள் மற்றும் தொடருந்து சாரதிகள் உள்ளிட்ட விசேட அரச ஊழியர்களின் ஓய்வூதிய காலம் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்வது குறித்து ஸ்ரீலங்கா பொது நிர்வாக அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியுடன் சுமார் 30,000 அரச ஊழியர்கள் சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்புலத்தில் அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. சில விசேட துறைகளில் பணியாற்றும் அரச ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை குறைந்தபட்சம் 65ஆக அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார ஹப்பொன்கின்ன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நேற்று பொது நிர்வாக அமைச்சில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாகவும் எனினும் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது சுமார் 15 லட்சம் அரச ஊழியர்கள் பணியாற்றுவதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 60 வயது பூர்த்தியடைந்துள்ள 300 ஊழியர்களை சேவை நிமித்தம் தொடர்ந்தும் சேவையில் அமர்த்துவதற்கு ஸ்ரீலங்கா தொடருந்து திணைக்களத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் செயலாளரின் தலைமையில் குழு மற்றும் ஜனாதிபதி செயலாளரின் பரிந்துரைக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
குறித்த ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் எதிர்வரும் காலத்தில் சேவையில் அமர்த்தப்படவுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடருந்து சாரதிகள், உதவியாளர்கள், கட்டுப்பாட்டாளர்கள், தொழில்நுட்ப மற்றும் நடவடிக்கை பிரிவு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தேவைக்கமைய சேவைக்கு மீளமர்த்தப்படவுள்ளனர். ஸ்ரீலங்காவின் அரசு நிறுவனங்களின் மறுசீரமைப்பை உடனடியாக முன்னெடுப்பதற்கு திரைசேரியுடன் இணைந்து புதிய நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன இதனை தெரிவித்தார். அரச நிறுவனங்களின் மறுசீரமைப்புக்கு தேவையான பணிகளுக்கு வசதிகளை வழங்குவதற்காக நிதி பொருளாதார உறுதித்தன்மைக்கான தேசிய கொள்கை அமைச்சின் கீழ் அரச நிறுவனங்களை மறுசீரமைக்கும் அலகொன்றினை உருவாக்கினோம். அரசாங்கத்தின் கீழுள்ள நிறுவனங்கள், அரசாங்கத்தின் பெரும்பான்மை பங்குகளை கொண்ட நிறுவனங்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் தொடர்பில் 20 பக்கங்களை கொண்ட அறிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை துரிதமாக்க 100% பங்குகளை திரைசேரியின் செயலாளருக்கு உரிமையாகும் விதத்தில் திரைசேரியுடன் இணைந்து தாய் நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்கு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2002ஆம் ஆண்டுக்கான இடைக்கால மற்றும் 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது அரச தொழில் முயற்சியாண்மை நிறுவனங்களை மீள்கட்டமைப்பதற்கான யோசனை ஜனாதிபதியால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இலங்கையிலிருந்து புத்திஜீவிகள் வெளியேறுவது அதிகரித்துள்ளதாகவும் அவர்களிடம் நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என கோரிக்கை விடுப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரபஞ்சம் வேலை திட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய சஜித் பிரேமதாச சிறந்த திட்டங்களை செயற்படுத்த முடியாத குழுக்கள் சில தன்னை தரக்குறைவாக விமர்சிப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டில் புத்திஜீவிகள் வெளியேற்றம் மிக வேகமாக அதிகரித்துள்ளது. நாட்டை விட்டு வெளியேற தயாராக இருக்கும் புத்திஜீவிகளை நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என கோருகின்றோம். தற்போதைய சூழ்நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க இருளிலிருந்து வெளிப்படும் வெளிச்சக்கோடு போன்று 220 லட்சம் மக்களின் கூட்டு மனப்பான்மை முக்கியமானது. பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் மிக முக்கியமான அம்சம் நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதே. எந்த ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு இது ஒரு அம்சமாக இருந்தாலும் உலக சவால்களுக்கு ஈடுகொடுக்க முடியாத, காலத்திற்கு பொருந்தாத பின்தங்கிய கல்வி முறையே நம் நாட்டில் காணப்படுகின்றது. இது துரதிர்ஷ்ட நிலை. இந்த சவால்களை புரிந்து கொண்டு கல்வித்துறையில் பாரிய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். ஒருபுறம் கொரோனா வைரஸ் பரவல் நாடை முடக்கிய நிலையில் ஆட்சியாளர்களின் ஊழல் மற்றும் மோசடிகளால் நாடு மேலும் நெருக்கடிக்குள்ளானது. இலங்கையை உலகின் முதலிடத்துக்கு கொண்டுவருவதே இந்த திட்டத்தின் இலக்காகும். இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாகும். இதன் மூலம் அறிவை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்கி உலக தொழிலாளர் சந்தையின் தேவைக்கேற்ப விநியோகத்தை வழங்கும் மனித வளத்தை உருவாக்க முடியும். வீண் பேச்சு பேசுவோர்களை விட நிபுணத்துவம், திறமை, ஆற்றல் கொண்டவர்களை நாட்டுக்கு ஒப்படைக்க வேண்டும். நாட்டின் கல்விக்கான நிதியை ஒதுக்க அரசாங்கத்தினாலும் கல்வி அமைச்சராலும் முடியாத நிலை ஏற்பட்டாலும் எதிர்க்கட்சியில் இருக்கும் எமக்கு அதற்கான திறமை இருக்கிறது. இதுபோன்ற திட்டங்களை செயற்படுத்தும் போது திட்டங்களை செயற்படுத்த முடியாத குழுக்கள் தரக்குறைவாக விமர்சிக்கின்றனர். இலங்கையில் மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பான பொதுமக்களின் கரிசனைகளும் சீற்றங்களும் அதிகரித்து வரும் நிலையில் உத்தேச மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிராக மின் பாவனையாளர்கள் சங்கம் 69 லட்சம் பாவனையாளர்களின் கையெழுத்தை சேகரிக்கும் போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளது. மாத்தறை மற்றும் காலியில் 1ஆம் திகதி ஆரம்பமான இந்த போராட்டம் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தின் முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உத்தேச மின்கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக எதிர்வரும் 6ஆம் திகதி மின்பாவனையாளர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்படி கடந்த 1ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து திரட்டும் நடவடிக்கையில் அன்றைய தினம் மாத்திரம் 10,000 கையெழுத்துக்கள் பெறப்பட்டதாக மின்சார நுகர்வோர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக தெரிவித்துள்ளார். மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் சொந்த ஊரான மாத்தறையில் கையெழுத்து போராட்டம் ஆரம்பித்ததாகவும் காலியிலும் கையெழுத்துக்களை பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். 2ஆம் திகதி களனி விகாரையின் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் மதியத்துக்குள் 3500 கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி இன்று காலி முகத்திரலிலும் கொழும்பு தொடருந்து நிலையத்தின் முன்பாகவும் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, அமைச்சின் செயலாளர், இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் ஆகியோரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக 69 லட்சம் கையெழுத்துக்களை பெறும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க முற்படுவது சட்டவிரோதமானது எனவும் அவர்கள் மின்சார சட்டத்தை மீறுவதாகவும் மின்சார நுகர்வோர் சங்கத்தின் செயலாளர் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இந்த விவகாரங்களில் நிபுணத்துவம் மிக்கவர் இல்லை எனவும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவே வரிகள் குறித்து சிந்திக்க வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது.
இதன்படி அமைச்சருக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல உள்ளதாகவும் அதற்காக இந்த 69 லட்சம் கையெழுத்துக்கள் ஆதாரமாக பயன்படும் எனவும் சஞ்சீவ தம்மிக்க குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் 69 லட்சம் வாக்குகள் கிடைத்தமை கடந்த காலங்களில் அதிக பேசுபொருளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுவதற்கு எதிராக ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சரித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பான யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டாலும் அதனை ஆணைக்குழு பரிசீலிக்காது என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்திருந்த நிலையிலேயே சரித்த ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் கருத்துக்களை நிராகரிப்பது சட்டத்தை மீறுவதற்கு சமமான ஒரு செயல் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரித்த ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார கட்டணத்தை திருத்துவதற்கான சரியான பொறிமுறை நடைமுறைப்படுத்தப்படுவதோடு சட்டத்துக்குட்படுத்தப்பட்டு அது மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்ட மின் கட்டண அதிகரிப்பால் பொதுமக்கள் ஏற்கனவே பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்கள் தனியார் மயமாக்கலை ஊக்குவிக்கின்றது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட முன்னர் அமைச்சரவை பத்திரம் முழுமையாக ஆராயப்பட வேண்டும் என சரித்த ஹேரத் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் முட்டை விலை அதிகரிப்பு பாரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகி வரும் நிலையில் அதனை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ள போதிலும் முட்டை இறக்குமதியால் இலங்கையிலும் பறவை காய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தீர்மானம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் 18 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த முட்டை தற்போது 65 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது. கோழி தீவனம் உள்ளிட்ட மூலப்பொருட்கள், மின்சாரம் மற்றும் எரிபொருளின் விலையேற்றம் காரணமாக உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எவ்வாறாயினும் இந்த அதிகரிப்பு நியாயமற்றது என பலராலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் முட்டையை இறக்குமதி செய்ய ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். இதன் மூலம் நுகர்வோர் நன்மையடைவதுடன் முட்டை தொடர்பான மோசடியை நிறுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் முட்டையை இறக்குமதி செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதால் உற்பத்தி நடவடிக்கைகளில் இருந்து விலக நேரிடும் என அகில இலங்கை கோழி இறைச்சி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. முட்டையை இறக்குமதி செய்வதால் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கான சந்தை வாய்ப்பு அற்று போகும் எனவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் முட்டைகளை இறக்குமதி செய்தால் ஏவியன் இன்ஃப்ளூவன்சா எனும் வைரஸ் நோய் இலங்கைக்கு வரும் அபாயம் அதிகம் என அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பறவை காய்ச்சல் இலங்கைக்குள் வருவதை தடுப்பதில் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் பெரும் பங்காற்றியுள்ளதாக அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கால்நடை வைத்தியர் சிசிர பியஸ்ரீ சுட்டிக்காட்டியுள்ளார். கால்நடை மருத்துவர்கள், கால்நடை புலனாய்வு அதிகாரிகள், ஆய்வுக்கு பிந்தைய நிறுவனங்கள் மற்றும் சுகாதார திணைக்களத்துடன் இணைந்து பறவை காய்ச்சல் இலங்கைக்குள் நுழைவது தடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். இவ்வாறான சூழலில் அதுபோன்ற நோய் நாட்டிற்குள் வந்தால் அது மிகவும் சிக்கலாகிவிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இந்த வருடத்துக்கான முதலாவது அமர்வு எதிர்வரும் 5ஆம் திகதி நடைபெறவுள்ளது. பிரதி சபாநாயகர் தலைமையில் கடந்த டிசம்பர் 14ஆம் திகதி நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழுவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசாநாயக்க தெரிவித்துள்ளார். புனர்வாழ்வு பணியக சட்டமூலம் மற்றும் குத்தகைக்கு விடப்பட்ட வளாகங்களை மீள பெற்றுக்கொள்வதற்கான சட்டமூலம் ஆகியவற்றின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இந்த வருடத்திற்கான முதலாவது அமர்வில் இடம்பெறவுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க தெரிவித்துள்ளார்.
அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 வரையான நேரம் கேள்வி பதிலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சிறப்புரிமைகளை மீறும் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான பிரேரணை முன்வைக்கப்பட உள்ளதுடன் அது தொடர்பான பரிந்துரைகளையும் முன்வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் உயர்கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பான பரிந்துரைகளை வழங்குவதற்கான நாடாளுமன்ற குழுவை நியமிப்பதற்கான பிரேரணையும் முன்வைக்கப்பட உள்ளதாக தம்மிக தசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியா ஹெட்டன் வெளியோயா 22ஆம் இலக்க தோட்ட வீதியை புனரமைத்து தருமாறு கோரி போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீதி புனரமைப்பு தொடர்பில் பல தடவைகள் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நுவரெலியா ஹெட்டன் வெளியோயா 22ஆம் இலக்க தோட்டத்தில் உள்ள 4 வயது சிறுவன் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். சுகவீனமுற்றிருந்த குறித்த சிறுவனை உரிய நேரத்திற்கு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு வாகனம் இல்லாமையினால் சிறுவன் உயிரிழந்துள்ளான். இந்த நிலையிலேயே மேலும் பலர் இறப்பதற்கு இடமளிக்க முடியாது எனவும் வீதியை உடன் புனரமைத்து தருமாறு வலியுறுத்தியும் தோட்ட மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறார்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளமையினால் தமக்கான வீதியை புனரமைத்து தராமல் அரசியல்வாதிகள் எவரும் ஊருக்குள் வரக்கூடாது என்றும் அவ்வாறு வந்தால் அடித்து விரட்டுவோம் எனவும் வெளியோயா 22ஆம் தோட்ட பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். நாங்கள் எத்தனையோ வருடங்கள் இந்த இதில் தான் இருக்கிறோம். இதுவரைக்கும் யாருமே இந்த ரோட்டை பற்றியோ அமைச்சர்மாரோ யாருமே இந்த ரோட்டை பற்றி யாருமே கவலைப்படலை. சிறுவர்லேருந்து பெரியவர்லேருந்து இந்த ரோட்டில் தான் நாங்கள் ஓடுறோம். மழை வந்தால் அதிகமாக எங்களுக்கு போகவே இயலாது. சில பேர் வேலைக்கு போக்குள்ள கூட விழுந்துருவோம். இதே நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் ஒரு சின்ன இருவரை நாங்கள் இறந்துட்டோம். அதே போல் நேற்று அவரை சரியான நேரத்துக்கு நாங்கள் கொண்டு போய் சென்றிருந்தால் அவரை உயிரை நாங்கள் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் காப்பாற்ற முடியாமல் போன காரணம் இந்த ரோட்டு. யாரை கூப்பிட்டாலும் பயப்படுறாங்க. இந்த ரோட்டில் எங்களுக்கு வர முடியாது, எங்கள் வாகனம் உடஞ்சி போயிடும், அதிகமாக சல்லி கேட்குறாங்க. அந்த சல்லி கொடுக்குற அளவில் நாங்கள் இல்லை. இருந்தாலும் கூட இந்த சிறுவனை சரியான டைமுக்கு ஒரு வாகனம் இருந்திருந்தா நாங்கள் எப்படியோ காப்பாற்றிருப்போம். ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை. அந்த பெத்த தாய் விட்டு வயிறு காஞ்சி துடிக்குது. இது யாரும் அறிவதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. அது மட்டும் இல்லை, நாங்கள் இறந்தாலும் எங்களுக்கு பின்னுக்கு வர்ற சங்கதிகளுக்கு ரோட்டு நல்லபடியாக இருக்கணும். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் வரணி கரம்பைக்குறிச்சி அமெரிக்க மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை அதிபர் மாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்களால் பாடசாலை நுழைவாயிலை மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பாடசாலை அதிபர் 7 வருட நியமனத்தில் பாடசாலைக்கு நியமிக்கப்பட்ட நிலையில் 3 வருடத்தில் திடீரென அதிபரை இடமாற்றுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இன்றைய தினம் பாடசாலைக்கு மாணவர்கள் எவரும் சமூகமளிக்காத நிலையில் ஆசிரியர்கள் மாத்திரம் சமூகமளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயனில் பச்சிளம் குழந்தையொன்றின் சடலம் நாய்கள் உண்ட நிலையில் வீதியோரமாக மீட்கப்பட்டுள்ளது. நேற்று திங்கட்கிழமை மாலை மருதங்கனி காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து குழந்தை சடலமாக மீட்கப்பட்டதுடன் 34 வயதான பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் உணவு பாதுகாப்பு மற்றும் போஷாக்கினை உறுதி செய்யும் நோக்கில் வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியின் அனுசரணையில் முதற்கட்டமாக காரைநகர் பிரதேசத்தில் மானிய விலையில் தரமான அரிசி வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சந்தை விலையிலும் 50 ரூபாய் விலை குறைத்து மானிய அடிப்படையில் வடக்கு மாகாண மக்களுக்கு வழங்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயற்றிட்டம் முதற்கட்டமாக காரைநகர் பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண மக்களின் சிறுநீரக நோயை கட்டுப்படுத்தி குடிநீர் பிரச்சினையை தீர்க்க 50 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறுவும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும், கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் தலா 23 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் நிறுவப்பட உள்ளன. கொரோனா பரவல் மற்றும் நாடு எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் காரணமாக நானோ நீர் சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தின் கட்டுமான பணிகள் நிறைவு காலதாமதமானது என்றும் விரைவில் இந்த திட்டத்தை நிறைவு செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவும் மீள்குடியேற்ற பிரிவு தெரிவித்துள்ளது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவிப்புக்கு முன்னரே சட்ட நகர்வுகள்.
திருமலை மாணவர் படுகொலைக்கு அதிரடி குற்றச்சாட்டு. பிரான்சின் ஆதரவுடன் ஸ்வீடனில் புதிய அணுமின் நிலையங்கள். ஸ்வீடன் பிரதமர் பாரிஸில் இன்று பகிரங்க அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.